எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அடை தோசை தான் பண்ண போகிறோம். ப்ரோட்டீன் ரிச்சானது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பச்சரிசியில் தான் பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன அளவுகள்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் டம்ளர் நம்ம பச்சரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் இதே டம்ளரில் 3/4 டம்ளருக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன். அப்புறம் இதே டம்ளரில் 1/2 டம்ளருக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன். அப்புறம் பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். உளுந்து பருப்பு பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க. இதை இப்போ எல்லாமே ஒன்றா எல்லாம் கழுகிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கூட பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு நான் காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கழுகி ஊறினதுக்கப்புறம் ஊற வைக்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த வரமிளகாயை இது கூடவே போட்டு ஊற வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்படும். பாருங்கள், அடமாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த 70% அரைச்சா போதுங்க. அப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மிளகு சீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிளகு சீரகமும் வரமிளகாய் இந்த 3மே இந்த மாவோடு சேர்த்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நம்ம இது கூட சேர்த்துறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சாப்பர் இருந்ததுன்னா அதில் கூட கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்குறேன். இதுக்கு முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 தோசைக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்துருக்குறேன். நம்ம அரைச்ச மாவு எல்லாத்துக்கும் எடுக்கணுன்னா இன்னொரு பங்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, ஏன்னா நான் வரமிளகாய் போட்டு அரைச்சதுனால பச்சை மிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்குன்னா ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, பார்த்திங்கன்னா தேங்காய், இதையும் நம்ம இது போட்டு சேர்த்துக்கலாம். எல்லா பொருளும் இதில் சேர்த்தியாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடை தோசை ஊற்றிடலாம். எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடை தோசை கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், நமக்கு நைஸாக வராது. ஆனால் அந்த வெங்காயம் சேர்த்துருக்குறோம். அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா சாப்பரில் போட்டு நம்ம கட் பண்ணதுனால நமக்கு இந்த அளவுக்கு தேய்க்கிறதுக்கு வருது. எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம அடை தோசை ஊற்றுனதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா வேகாது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பாருங்கள், திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டுங்க நீங்கள் கூட கீ இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தான் வரணும், கருகக்கூடாது. இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடை தோசை ரெடியாக வச்சுங்க.